இந்த எலெக்ஷனை வந்து நான் போலீஸ் ஆஃபீஸராகவும் நான் பார்த்துருக்கேங்க, இப்போ பொலிட்டிஷியனாகவும் பார்க்குறேன். ஒரு வருடம் கூட ஏதாச்சும் ஒரு 3-4 ஸ்டேட்டில் எலெக்ஷன், அதுக்கு 2 மாதம் முன்னாடி மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட், எந்த டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும் பண்ண முடியாது. எலெக்ஷனுக்காக அது ஒரு பெரிய ட்ராமா. அதுக்கு கட்சிகள் வந்து பணம் கொடுக்கறதும், அதுக்கு வந்து கட்சிகள் வந்து எலெக்ஷனுக்காக கொள்ளையடிக்கிறதும், ஒரு 5 வருஷத்தில் ஒரு வருஷமும் இந்த மாதிரி எலெக்ஷன், 5 வருஷத்துக்கு ஒருக்கா மத்திய எலெக்ஷன் நடக்கும்போது எப்படி ஒரு நாடு வந்து நேர்கோட்டு பாதையில் சீரான முறையில் வேகமாக பொருளாதாரத்தில் முன்னேறும் அப்படிங்கிற கேள்வியை தான் மோடி அவர்கள் கேட்கின்றார்கள். அதில் மோடிஜி அவர்கள் சொல்கிற கருத்து வந்து ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் போது யாருக்கு என்ன தப்பாக தெரியுது. அவர் சொல்கிறது ஒரு எலக்ட்ரல் ரோலை ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக ஃபுல் கண்ட்ரிக்கு ஒரு எலக்ட்ரல் ரோல். ஆதார் இருக்குது, இவ்வளோ டெக்னாலஜி இருக்குது, பயோமெட்ரிக் சிஸ்டம் இருக்குது, இவ்வளோ ஆத்தென்டிகேஷன் டெக்னாலஜி இருக்கும்போது ஏன் சிங்கிள் எலக்ட்ரல் ரோல் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது? எதோ பண்ணக்கூடிய நம்ம எலெக்ஷன் கமிஷன் நிச்சயமாக ஏன் ஒரு எலெக்ஷன் நடத்துறதுக்கு என்ன பிரச்சனை? ஆக்சுவலாக நம்ம நாடு பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் தாங்க நடந்தது. இப்போ காங்கிரஸ் கட்சிகள்லாம் கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் தான் நடந்தது. எப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சி அவருக்கு ஒத்து வராத மாநில தலைவர்கள் டிஸ்மிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களோ 356 ஆர்டிகல் பயன்படுத்தி, அப்போ தான் எலெக்ஷன் சிஸ்டம் மாறிச்சு. லோக்சபா எலெக்ஷனும் அசம்பிளி எலெக்ஷனும் கிட்டத்தட்ட ஏறத்தாழ முதல் 15-16 வருஷம் ஒரே மாதிரி தான் நடந்துகிட்டு வந்துச்சுங்க. இவங்க சம்பந்தமே இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்டை காங்கிரஸ் டிஸ்மிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அந்த ஸ்கெடியூல் வந்து மேலேயும் கீழே போய் ஸ்டேட் அசம்பிளிக்கு ஒரு நாளும், லோக்சபா சென்ட்ரல் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்க்கு ஒரு நாளும் வந்துச்சு. இதை குழப்பியதே காங்கிரஸ் அவர்கள் தான். மோடிஜி அவர்கள் சரி செய்ய நினைக்கிறார். அப்படித்தான் கான்ஸ்டியூஷன் ஆரம்பத்தில் இருந்துச்சு. கரெக்டாக போன பார்த்து நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். ஜெர்மனிலேருந்து ஆரம்பிச்சு பாருங்க, யூகேலேருந்து ஆரம்பிச்சு பாருங்க, அமெரிக்காலேருந்து பாருங்க. ஏன்னா எலெக்ஷன் வருஷம் ஒரு கண்ட்ரி எலெக்ஷன் நடத்தா எவ்வளோ பணம் உங்களுக்கு செலவாகும், எவ்வளோ டைம் வேஸ்ட், எவ்வளோ மேன் பவர் வேஸ்ட். இப்போ நீங்களே பாருங்க, முக்கியமான அரசு அதிகாரிகள் பாதி நேரம் வேலை செய்கிறது கிடையாது. அவங்க மேலே தப்பில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் எலக்ட்ரல் ரோல் ப்ரிப்பேர் பண்ணுறேங்க, அதுக்கப்புறம் புதுசாக ஓட்டர்ஸ் ஆட் பண்ணுறேனுங்க, அதுக்கப்புறம் நான் வந்து எலெக்ஷன் வேலையில் இருக்கிறேனுங்க, 4 மாதம் 5 மாதம் எலெக்ஷன் ட்ரைனிங்கில் இருக்கிறேனுங்க, இதான் சொல்கிறாங்க. அரசு அலுவலர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க, இன்க்ளூடிங் கவர்மெண்ட் டீச்சர்ஸ். Download Moj.